ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆலூ சப்ஜி செய்யலாம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சது மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வெடிக்க விட்டுடலாம். அந்த ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கிளாஸி பதத்துக்கு வந்தால் போதும். அது வரைக்கும் வதக்கினா போதும். கொஞ்ச நேரத்துக்கு வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இது கூட நம்ம இப்போ தட்டின பூண்டை ஆட் பண்ணிட்டேன். அதுவும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. தட்டி தான் பூண்டு போடணும். பூண்டை அரைச்சி போடக்கூடாது. பூண்டை அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தட்டி போடும்போது நல்லாயிருக்கும். அது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் ஆட் பண்ணிட்டேன். இதையும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். எதுவுமே கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக தேவையில்லை. கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ண தக்காளியை போட்டுட்டு அது கூட உப்பு போட்டிருக்கேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அந்த அளவு போட்டால் போதும். உப்பு போட்டுட்டு தக்காளி மேலே உப்பு போட்டு வேக வைக்கும்போது ஈஸியாக மசிஞ்சிடும். அதனால் உப்பு தக்காளி போட்டதுக்கப்புறமா போட்டால் போதும். இப்போ நம்ம மூடி வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக மசியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எடுத்து நல்லா மசிச்சு விடுங்க. இந்த தக்காளி ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாட்டு தக்காளினா சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ நம்ம அது கூட அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் கருகின ஸ்மெல் வந்துடும். மிளகாப்பொடியெல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக வதக்கிட்டு அதில் நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக விட்டிங்கன்னா அந்த மசாலா கருகின வாசமெல்லாம் வராமல் மசாலா நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி வச்சு மூடிடலாம். உங்களுக்கு ரொம்ப அந்த கிரேவி தண்ணி மாதிரி தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் கூட எடுத்து நல்லா மசிச்சுட்டு அதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுமே நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உருளைக்கிழங்குக்குள்ளே எல்லாம் மசாலாவும் ஆட் ஆகி நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தா போதும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மசால் இந்த பூரி மசால் உங்களுக்கு பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ஃபுல்காக்கும் நல்லா சூட் ஆகும். செஞ்சு பாருங்கள். இது நார்மல் மசாலா மாதிரி இல்லாமல் நல்ல டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.